லக்கிக்கு வந்து பால் பல் முளைக்கிறதுனால அவனுடைய வாய் கம்முன்னு இருக்காமல் கண்டதையும் கடிக்கிறான். அதனால் அவனுக்கு வந்து மாவு எலும்பு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு. இது பேலன்ஸ் மாவு எலும்பு. மீதி எலும்பு இப்போ லக்கிக்கு போட்டாச்சு. அவன் எப்படி சாப்பிட்டுருக்குறான் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லக்கிக்கு வந்து வேக வச்ச எலும்பு. அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக சாப்பிட்ருக்கிறாரு. அதேங்கப்பா எலும்பை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாரு. இன்றைக்கி ஒரு எலும்பும் மிஞ்சாதுன்னு நினைக்கிறேன். வந்து எல்லாத்தையுமே கடித்து உடைக்கிறான். டப்பா பிளாஸ்டிக் எல்லாம் உடைக்கிறதுனால கால்சியம் போன் வந்து ஒரு போன் போட்டால் ஒரே நாளில் முடிச்சு தெளிடுறான். ஸோ அதனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், மாவு எலும்புன்னு சொல்லி கடையில் கேளுங்க கொடுப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு எலும்பை தான் வாங்கிட்டு வந்து குக்கரில் போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்து போட்டிருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்குறான். அடா லக்கி பையா, கடிக்க மாட்டேல, இனிமேல் எதையுமே கடிச்சு உடைக்க மாட்டேல. வாழை வேற ஆட்டுறான், எலும்பை வேற சாப்பிட்றான். ஹாப்பியாக இருக்கிறீங்களா லக்கி? போதுமா? என்ன வேணுமா? இன்னும் கூட இருக்குது. நைட்டு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். நைட்டு ஏன்னா எல்லாத்தையுமே உடச்சிட்றான், பைக்கெல்லாம் கடிச்சு வச்சிட்றான். பாட்டி வந்து அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறாங்க. நைட்டு பைக்கோடைய மக்கேடு எல்லாம் பிடிச்சி கடிச்சிட்றான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த 2 பைக்கையுமே பின்னாடி மக்கேடை பூரா கடிச்சு வச்சுருக்கிறான். அதே மாதிரி இப்போது இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த டப்பாவில் சைடில் பூரா கடிச்சு உடச்சி சாப்பிட்றான். அதை அப்படியே சாப்பிட்றான். அதனால தான் சரி இந்த ஒரு டெக்னிக்கை பண்ணி பார்ப்போம், எதையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கானா என்னென்னு பார்க்கலான்ட்டு தான் போட்டுட்ருக்குறோம். நல்லா ஹாப்பியாக சாப்பிட்ருக்குறான். முடிச்சிட்டான், முடிச்சு சாப்பிட்றான், வாயில் வச்சிட்டான். சாப்பிடு, எல்லாம் உனக்கு தான் லக்கி பையன், எல்லாம் உனக்கு தான்டா. அப்படி மெதுவாக சாப்பிடு, எதையும் உடைக்காமல் சாப்பிடு, சரியா? இன்னும் தரோம். இன்னும் பாரு, அங்கெல்லாம் இருக்குது பாரு, அதெல்லாம் எடுத்து சாப்பிடு. நல்ல பையன் தான், நல்ல ஆக்டிவான பையன். நல்லா ஆனால் குறும்பு மட்டும் ஜாஸ்தி. குழந்தையில அதனால் கொஞ்சம் குறும்பு பண்ணுது. எடுத்தார் வருங்க. அதை நொறுக்கிட்டார். அடுத்த எலும்பை எடுத்துட்டார். சாப்பிட்றான். அவங்க சின்ன அண்ணன் தான் வந்து இது பூரா கைடு. ஏப்பா என்ன எலும்பு விரும்பி சாப்பிட்றாரா? ஆமாம், நான் தான் வேவிச்சேன். மஞ்சத்தூள் போட்டு வேவிச்சு எடுத்து வச்சேன். 7 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். 7 விசில் விட்டு எடுத்தீங்களா? நல்லா சாப்பிட்றாரு. கம்மன் இருக்காரா பாரு, எடுத்து கொடுப்பா. அதை எடுத்து அவர் வாயில்கிட்ட கொடு. அவர் தள்ளிட்டார். கை எடுத்துக்கப்பா. பொறுமையாக சாப்பிட்ணுண்டா. நீ ஆட்டுக்கால் தான் வாங்கி போடணும். முழுக்கால் வாங்கி போட்டால் கடிச்சிட்டு கரெக்டு போடணும். அவர் ஏன் பத்தாது இவருக்கு. அவருடைய குண்டாவில் இருந்தது கீழே அதை கமுத்து விட்டுருக்காரு. போசியில தான் போட்டு வச்சுட்டு போனேன். அவர் கமுத்துட்டார். கீழே போட்டா. தூங்கிட்டு இருந்தவர் ஸ்மெல் பண்ணி எந்திரிச்சிட்டார். பழையாவே வந்துருச்சு. காலையிலேயே உள்ள வந்துட்டாரு. காலையிலேயே வாங்கி வச்சிட்டீங்களா? வச்சாச்சு. காலையிலேயே வந்து குடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் வேலையே வெளியே போயிட்டதுனால இப்பதான் வந்து போட்டுருக்கிறோம். இப்பதான் போட்டிருக்கீங்க அவருக்கு. அவர் உடச்சு சாப்பிட்டு இருக்காரு. விசில் அடங்கினோடனே எடுத்து போட்டாச்சு. குக்கர்ல வச்சு விசில் அடங்கினோடனே எடுத்து போட்டாச்சு. இப்போ இது சாப்பிட்றதுனால இவருக்கு மோஷன் போறதுல எல்லாம் எந்த சிக்கலும் வராதுல்ல? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. அதெல்லாம் எதுவும் வராது. கொடுக்கலாமா? போன் கொடுக்கலாமா இவருக்கு? தாராளமா கொடுக்கலாம். இவருக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுது? 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. 5 மந்த்ஸ் ஆகுது. 4 மாதம் முடிஞ்சு அந்த 5வது மாதம் நடக்குது. 5வது மாதம் நடக்குது. இன்னும் ஓடலை, நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால இவருக்கு கொடுத்துருக்கோம். சரி, அவர் நிம்மதியாக சாப்பிட்டு நாம ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நாம் கிளம்பலாம். வா போகலாம். போசியில் எடுத்து போட்டு கொடுத்துருவாருக்கு. இல்லை அவர் கீழே இருக்கட்டும், அவர் அதுதான் லைக் பண்ணுறாரு. அழுக்கா? சரி, ரைட். சரி லக்கி பையன், சிட் சிட், குட் பாய். அவர் படுத்துட்டு தான்ப்பா சாப்பிடுவார்.
அவர் படுத்துட்டு தான் சாப்பிடுவார். சரி நாம் கிளம்பலாம்.